நம்ம தனியாக இப்போ வந்து கல்லடிப்படுற இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த சக்திகளை, நட்பு சக்திகளை இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு விஜய் யோசிக்கிற இடம் வரும்போது, அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா தானே பிரச்சனை. நம்ம இப்போ திமுக வீழ்த்துன்ற ஒரு புள்ளியில் அப்படி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த எண்ண ஓட்டம் கடைசியில் தாங்கள் சிஎம் ஆவதுக்கு விஜய்க்கு ஆதரவு கிடைக்கும்னு எடப்பாடிக்கும் இருக்கு, சீமான் தம்பி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தனக்கு வருவாருங்கிற இது இருக்கு. அதனால தான் சொல்றாரு, நம்ம சந்திக்காதவரா பலமுறை சந்திச்சவர்னா அன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறாரு, அண்ணன் சிஎம்மா வரணுங்கிறத விஜய் சீமான்ட்ட இன்ஃபார்மலா பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு வந்து விஜய விமர்சனம் பண்ணாம சாப்பிட்டா டீல் பண்ணிக்கிட்டு அப்படி சீமான் கடந்து போறாரு. ஸோ சீமானுக்கு வந்து தன்னை சிஎம்மா சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்ணுவார் நாளைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது விஜய் தான் முடிவு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் கிட்ட விஜய் குறித்து ஜான ஆரோக்கியசாமி பேசியிருக்காரா? அவரை பத்தி எல்லாம் பேச சொல்லி அப்படி எதுவும் வலியுறுத்தி இருக்காரா? பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுங்கிறத சீமான் அப்பந்தான் உணர்ந்தாரு. அது பிறகு கருவாட்டு சாம்பார்னு அடிச்சாரு. அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு விஜய தூரத்துக்கு போட்டுக்கிட்டு நாம் தமிழர் தம்பிகள்லாம் அஜித்தை விஜய் டீஸ் பண்ணதுக்கே அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு போட்டு கேட்டாங்க. நீங்க 26ல நிரூபிச்சிருங்கன்னா அது உங்க ஓட்டு. நிரூபிக்காம நீங்க சர்வே அது இதுன்னு டக்கால்ட்டி அடிக்கிறதெல்லாம் ஃப்ராடு தனம். நான் அடித்தரமானு சொல்றேன். நீங்க மண்குதிரையா போயிருங்கிறது என் கருத்து. நீங்க என்ன வரீங்களோ அது 26 மேல தான் தெரியும். அது இல்லாம உங்களை எதிர்த்துக்கிட்டு உங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ சிலர் கூட சொல்றாங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு விஜய் வந்து என்டிஏ பக்கம் வரதான் சேஃபா இருக்கும். அந்த ஒன்றை சூஸ் பண்ணி என்டிஏ பக்கம் விஜய் வந்துட்டார் அப்படின்னா என்ன மாதிரி காலம் மாறும்? என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டா அவருக்கு தம்பியை கொண்டு வரக்கு, நான் அவருக்கு அண்ணனை கொண்டு வரக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சிஎம் கேண்டிடேட்டா விட மாட்டேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணியிருந்தப்போ கூட சவுக்கு சங்கர் கடுமையாக அவர் வந்து விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சீமான் சப்போர்ட்டர் சந்தித்து பேசி ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சப்போர்ட் பண்ணுறேன்னு கூட அப்போ பேசியிருந்ததா நினைவு எனக்கு, சீமான் சவுக்கு சங்கர் அந்த டைமில். இப்போ மறுபடியும் நிலைப்பாடுகளில் மாற்றம் இருக்கலாம். அதுபோல் இப்போ விஜய் வந்து அவருடைய இடத்துலேருந்து யோசித்து சீமான் அவர்கள் பேசும்போது, சரி நமக்கு எதிராக திமுக இவ்வளோ சதி வலையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை வந்து ஒரு கொலைகாரன் ரெஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்க, நம்ம தனியாக இப்போ வந்து கல்லடிப்படுற இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த சக்திகளை, நட்பு சக்திகளை இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு விஜய் யோசிக்கிற இடம் வரும்போது, அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா தானே பிரச்சனை. நம்ம இப்போ திமுக வீழ்த்துன்ற ஒரு புள்ளியில் அப்படி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ண ஓட்டம் கடைசியில் தாங்கள் சிஎம் ஆவதுக்கு விஜய்க்கு ஆதரவு கிடைக்கும்னு எடப்பாடிக்கும் இருக்கு, சீமானுக்கு இருக்கு. ஏன்னா இதில் சில தியரி இப்படி போயிட்டு இருக்கு. சீமானுக்கு இருக்கு. அதாவது சீமான் 1-to-1 சீமான் தலைமையில் வந்துட்டுன்னா, தம்பி வந்து பவன் கல்யாண் 2014 நாயுடு மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மாதிரி தம்பி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தனக்கு வருவாருங்கிற இது இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, நம்ம சந்திக்காதவரா பலமுறை சந்திச்சவர்னா அன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறாரு, அண்ணன் சிஎம்மா வரணுங்கிறத விஜய் சீமான்ட்ட இன்ஃபார்மலாக பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வந்து விஜய விமர்சனம் பண்ணாமல் சாப்பிட்டா டீல் பண்ணிக்கிட்டு அப்படி சீமான் கடந்து போகிறாரு. ஸோ சீமானுக்கு வந்து தன்னை சிஎம்மா சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்ணுவார் நாளைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது விஜய் தான் முடிவு பண்ணணும். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி சீமான் கிட்ட விஜய் குறித்து ஜான ஆரோக்கியசாமி பேசியிருக்காரா? அவரை பற்றி எல்லாம் பேச சொல்லி அப்படி எதுவும் வலியுறுத்தி இருக்காரா? கண்டிப்பாக வலியுறுத்தினாரு. நான் தான் ஓட்டு கிடையாது விஜய்க்கு, பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறத நான் தான் இது பண்ணேன். அப்போ நீங்கள் ப்ரூவ்டு லீடர் 8.2% வாக்கெடுத்தவர். ஜான ஆரோக்கியசாமி விஜய்க்கு சொல்கிறது கற்பனை ஓட்டு. உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு, விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு. எங்கேயா விஜய்க்கு ஓட்டு இருக்கு? ஆனால் அது மைக் சின்னமா வரும்போது அப்போ அந்த டைமில் கோட் திரைப்படத்தில் கண்டிப்பாக அது சீமானே குறிப்பிட்டிருந்தார் இல்லையா, தம்பி மைக் விஜய்க்கு பிளஸ், அதுல எந்த மாற்றமும் இல்ல. தம்பி என்னதான் ஆதரிக்கான்னு. அப்ப அந்த 8%ல விஜயனுடைய மைக்குக்கும் பங்கு இருக்கதா எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. சீமானே அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா இந்த 6.5 21 எடுத்தாருல, விஜய் எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளா, அந்த வார்த்தையை சொல்ல முடியல. ஆளா சொல்லி எடுத்தது 6.5, அதுல பங்கு கிடையாது இல்ல. நீ ஒரு ஆளே இல்லடான்னு சொல்லி எடுத்தது தானே 6.5. மைக்கு படம் போட்டது இவர் உலகத் தமிழர்கள் தன்னோட படத்தை பார்க்கணும் சீமானுக்குள்ள அந்த வேல்யூவுக்காக. அன்னைக்கு இருந்த 6.5% வாக்கு கொண்ட பலம் கொண்ட சீமானுக்கு வேல்யூவுக்காக உலகத் தமிழர்கள், கர்நாடக தமிழர்கள் தன்னோட படத்தை, கோட்டை, லியோவை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் போட்டது. ஓகே, சீமானுக்கு அது லாபமாக வருது. சீமான் அதில் வந்து தம்பி எனக்காக தான் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காப்புல.
அந்த காலகட்டம் தான் அந்த நட்பு வளையம் அடிக்கடி சந்தித்தது, லாங் டூர் 2 பேருமே, லாங் டிரைவ் 2 பேருமே போனது, இதெல்லாம் அன்னைக்கு நடந்த கதை. அப்போ விஜய் வந்து சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் தகுதியானவொன்னே அப்படின்னு பேசினதாட்டு தகவல்கள், இன்டர்னல் இதுதான். அப்போ அதுக்கு வந்து ஜானவரிக்கசாமி மிடில் இருக்கிறார் 2 பேர் கடையில். இப்போ என்ன சொல்லணும், அதை கத்திரி போட்ட நான் தான்மா. ஓகே சொல்லிட்டு போ, நான் இதனாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவன் தானே. அப்போ விஜய் எப்படிப்பட்ட ஆள், அவருக்கு கேரக்டர் இன்ட்ரடியூஸின் கிரைசி தெரியும், அவருக்கு தன்மை, அவருக்கு பிறவி குணம் எல்லாமே தெரியும், ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் சீமான் அலர்ட் பண்ணேன். தப்பே இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னும் நண்பர்கள் தான் உண்டு, இது பண்ணு. அது வந்து சுயரூபம் விக்கிரவாண்டியில் அது வெளிப்பட்டுட்டு. நீ வந்து சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை போட்ட, அதை யாருமே கண்டிக்கல, கடை விரித்தான் கொள்வார் இல்லை. விஜய்க்கு சிஏஏ எதிர்ப்பை மோடி மீது உள்ள வன்மத்திலையும், மோடி மீண்டும் வந்துடக்கூடாதுங்கிற அந்த கிறிஸ்தவ மத வெறியிலையும் இந்த மதமாற்ற கோஷ்டி வந்து சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்டை மட்டும் போடுறாங்க. போட்டவங்க 39 திமுக கூட்டணி எம்பிக்களும், திருமாவளவனோ ரவிக்குமாரோ நவாஸ்கனியோ யாருமே விஜய்க்கு ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இந்த ரசிகர்கள் வராங்கல்ல இதெல்லாம் ஓட்டுன்னு நினச்சி ஒரு திமுக எம்பி கூட 39 பேரில் ஒருத்தர் கூட பக்கா ஆர்கனைசேஷன் பை உதயநிதி ஸ்டாலின், யாரும் கேட்டுறாதீங்கன்னு கிளியராக ப்ரிவென்ட் பண்ணிட்டாரு. யாராவது கேட்டால் ஏன் ஓட்டில் தான் இந்த 47 இருக்குன்னு கிளைம் பண்ணிடுவாங்க, பக்காவாக கிளைம் பண்ணிடுவாங்க. அந்த கோஷ்டி அப்படியெல்லாம் பட்டா கில்லாடி கோஷ்டி. இவரும் சினிமாவில் என்ன செய்தாருன்னு அவருக்கும் தெரியுமில்ல, டேஷ் கால் டேஷ் அறியுமில்ல. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ளே தெளிவாக பண்ணி விஜய் யாருமே பொருட்டாக எடுக்கலை. இப்போ ரஜினிகாந்த் ஒன்றும் சொல்லலைனாலும் நலமகராஜன் ரஜினி படத்தை போட்டு இது பண்ணுவார். அடைக்கல் ராஜி திருச்சி எம்பி கத்தோலிக்க பிள்ளைமாரா லூர்சாமி பிள்ளைங்க மகன், அவர் மற்ற இந்துக்கள் ஓட்டு எல்லா ஓட்டும் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்கிறதுக்காக ரஜினி படத்தை போட்டு லட்சக்கணக்கான இதை அடிப்பார். அதே மாதிரி விஜய் சிஏஏ சொல்லிட்டாருன்னு ஒரு கேட்கல, நொந்து போய் மைக்க போட்டார். அப்புறம் ரோலே இல்லாமல் போயிருமுன்னு 24 மைக்க போட்டார். சீமான் கொடுத்த ரெகனேஷன் தான், நான் மறுத்து பேச மாட்டேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமான்னு சீமான் பேசின தவறு, ஆனால் பேசினாருங்கிறது உண்மைதான். அந்த விக்கிரவாண்டி ரிசல்ட்டில் தான் ரவீந்திரன் துரைசாமி எங்கள் அண்ணன் சொல்கிறது கரெக்டுன்னு என் தம்பி சீமான் உணர்ந்தார். ஜானவரிக்கசாமி வந்து மோசடி பண்ணுறான், அண்ணன் கரெக்டாக நியாயமாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிறான், எந்த இடத்துலையும் கரெக்டாக பேசுவான்னு என்னோட கருத்து வந்து சரிங்கிறது சீமான் அனுபவத்தில் உணர்ந்தார். எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடர், எல்லா வியூகமும் அவரே நின்று செய்யக்கூடியவர். இந்த அரசியல் கணக்கு போலரைசேஷன் தான் வரும்னு நான் சொன்ன கணக்கு தான் கரெக்டு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுங்கிறத சீமான் அப்போ தான் உணர்ந்தார். அது பிறகு கருவாட்டு சாம்பாருன்னு அடித்தார். வலமும் போகாமல் இடமும் போகாமல் கருவாட்டு சாம்பார் அடித்தார். அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜயை தூரத்துக்கு போட்டுக்கிட்டு நாம் தமிழர் தம்பிகள்லாம் அஜித்தை விஜய் டீஸ் பண்ணதுக்கே அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு போட்டு கேட்டாங்க. அவர் 2 மடங்கு ஓட்டு வந்து 16% ஓட்டு வந்துட்டார். இத்தனைக்கும் நெருக்கடி, அவர் ஓட்டு என்னதில் சதி நடந்தது, பல பிரச்சாரம் பண்ண விடாமல் பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, எல்லாரும் 16% ஓட்டு வந்துட்டார். அது தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தும். இடைத்தேர்தலில் 16ன்னா என்டிஏ நிற்காததில் அந்த 18% வாக்கில் லீடர் ஆகிட்டார் சீமான். என்டிஏ வந்து சரண்டர் ஆகி போயிட்டாங்க. இவர் வீர வன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டியில் நின்று என்டிஏ அப்படி நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டாங்க. இதுவும் சீமானுக்கு லாபம். அந்த இடத்துல தான் விஜய்க்கு வேல்யூ இல்லைங்கிறத ஈரோடு கிழக்கில் சீமான் நிரூபித்தார். விக்கிரவாண்டியில் வேல்யூ இருக்குன்னு நினச்சார், ஈரோடு கிழக்கில் வேல்யூ இல்லைங்கிறத நிரூபித்தார். இதில் தம்பி இடும்பாவனம் கார்த்திக்கு தெளிவாக அந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் தாவேக்க ஆளை அப்படியே ஆஃப் பண்ணி காலி பண்ணியிருப்பாப்புல. அவர் தெரியாதனமாக வந்து தம்பி இடும்பாவனம் கார்த்திக்கிட்ட மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ நானும் இப்போ இதை தான் சொல்கிறேன், நீங்கள் 26 நிரூபிச்சிருங்கன்னா அது உங்கள் ஓட்டு. நிரூபிக்காமல் நீங்கள் சர்வே அது இதுன்னு டக்கால்ட்டி அடிக்கிறதெல்லாம் ஃப்ராடுத்தனம். நான் அடித்தரமாக ஆணு சொல்கிறேன், நீங்கள் மண்குதிரையாக போயிருங்கிறது என் கருத்து. நீங்கள் என்ன வர்றீங்களோ அது 26 மேலே தான் தெரியும். அது இல்லாமல் உங்களை எதிர்த்துக்கிட்டு உங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் வரமாட்டாங்க. எனிவே ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்கனால 2014 பவன் கல்யாண் மாதிரி சீமான் உங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த கரூர் சம்பவத்தில் யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, இவங்க திமுகவை சொல்கிறாங்க, அவங்க திமுக விஜயனுடைய அலட்சியம், யாரையும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னாலும் தாவேகா தரப்புலேருந்து புரிஞ்சுக்கிறது இத்தனை ஊரில் நடக்காதது கரூரில் நடக்குதே அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி சந்தேகப்படுறதும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும், மரக்கான கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் உடனடியாக வராத அமைச்சர்கள், முதலமைச்சர் இங்கெல்லாம் வராங்க. அதுவும் துணை முதல்வர் துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வராரு, உடனடியாக செந்தில் பாலாஜி அங்கே போய் பார்க்குறாரு. அன்பில் மகேஷ் வந்து அப்படி தேம்பி அழறாரு.
இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை அவங்க தான் பண்ணுனாங்கன்னு இல்லை, அப்படி நடக்கும்போது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இதிலிருந்து இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் மீண்டு வந்ததா தெரியல. இதையெல்லாம் தாண்டி தாவேகாவினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்? அதாவது அரசியல் களம்ங்கிறது நீங்கள் உண்மையின் பக்கம் நின்று உங்களை நிரூபிக்காமல் நீங்கள் என்னதான் மோசடித்தனத்தில் ஈடுபட்டாலும் அதை நாம் வந்து உடச்சி தள்ளுவோம். நீங்கள் பல நிரூபிக்காதவங்க தான், நீங்கள் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். அப்போ உங்களை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்களை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேட்ட மாதிரி அவருக்கு டேம்ஸுக்கு வேணால் ஒரு சில சீட்டுக்கு சேர்த்துக்குவார். பிஜேபியை சேர்க்காதவங்கன்னெல்லாம் நீ கண்டிஷன் போட்டால் அதுக்கு நிற்க மாட்டார். அவரே பிஜேபி என்னையும் பிரிக்க சதின்னு ஆர்டி டீமை அவர் குறை சொல்கிறாரு. நீங்கள் தானையா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கதவு திறந்து வச்சுருக்கு, ஜன்னல் திறந்து வச்சுருக்கு, வாங்க வாங்கன்னு கெஞ்சி போதும் வரல. இப்போ வந்து சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாருங்கிற இதில் தானையா நீங்கள் பதறீங்க. இன்னைக்கு கூட எனக்கு டெல்லியிலேருந்து வந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இதில் இந்த அணியை பெருசாக்கிறதுக்கு இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டை சொன்னால் சீமான ப்ரூவ்டு லீடரை சொன்னால் எடப்பாடி ஒத்துக்குவாராங்கிறத நீங்கள் எடப்பாடி கிட்ட பேசுங்கிறத துணை ஜனாதிபதி கிட்ட மோடி சொல்லியிருக்காருங்க தகவல் என்னோட டெல்லி சோர்சஸ் எனக்கு சொல்கிறாங்க. மேல்சபை எப்படி நடத்துறது, ராஜ்யசபாவை எப்படி நடத்துங்கிறதான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணாலும் கூட இதை கூட நீங்கள் மனசில் வச்சுக்கிங்கன்னு இந்த கருத்தையும் சொன்னதாக சொல்கிறாங்க. இது நான் அது உண்மையாக பொய்யாங்கிறத மோடி வெளியே சொல்ல போகிறதில்ல. சிபி ராதாகிருஷ்ணன் அவரை சேர்ந்த ஆட்கள் கொங்கு லாபியில் சொல்லும்போது மோடிக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, சீமான என்டிஏ பெருசுப்படுத்துறதுக்கு சீமானை சொன்னால் என்ன, சீமான் வந்து எடப்பாடியை வந்து பலகீனப்படுத்துவார், நான் வெள்ளாள கவுண்டர்கிட்ட பலகீனப்படுத்ததா ரிப்போர்ட் இருக்குது, ஐபியிலேருந்து நான் வன்னியர்கிட்ட பலகீனப்படுத்ததா ரிப்போர்ட் இருக்குது, சவுத்தில் ஏற்கனவே பலகீனப்படுத்திட்டாரு, இன்னும் நம்மளோட இவரோட சில மூசால பெரிய அளவில் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி சிஎம்னு சொன்னால் கிடைக்கிற ஓட்டை விட கிடைக்கிற சீட்டை விட அதிமுகவுக்கே சீமான சிஎம்மா சொன்னால் 3 மடங்கு அதிக சீட்டு கிடைக்கும். 20 சீட்டு கிடைக்கும்னா எடப்பாடியை சிஎம்மா சொல்லி சீமான சிஎம்மா சொல்லி அந்த அணிக்குள்ளே சீமானை கொண்டு வந்து அணியை பெருசாக்கினா அது கிடைக்குங்கிற ஒரு கருத்து நீங்கள் எடப்பாடி சம்மதிப்பாரா, அவரை பர்சியூட் பண்ணுங்கிறத சிபி ராதாகிருஷ்ணன்கிட்ட மோடி சொன்னதாட்டு என்னோட டெல்லி தகவல்கள் தெரிக்குது. ஏன்னா அது இப்போ அந்த சசிகலா மேட்டர்லாம் நான் ஓங்கி அடிச்சிட்டேன், முடியாதுன்னு அடிச்சிட்டேன்னா மோடி மட்டும்தான் அதில் எனக்கு தெரியும். இது வந்து சீமான் சம்மதிக்கணும், எடப்பாடி சம்மதிக்கணும், சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸு, பட் மூவ் போயிட்டு இருக்குது. இந்த மூவோட நோக்கம் என்டிஏக்கு சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி அவரை பெரிய தலைவராக முன்னிறுத்தி பண்ணணுன்னு. சீமானுக்கும் 234 தனிச்சு தான் போகிறாரு, தனிச்சுங்கிறதுல உறுதியாக போகிறாரு. அதனால தான் சனியன் கொடுஞ்சனியன்னு எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஒரு வேளையில் 1 to 1 தன் தலைமையில் வந்தால் தம்பி அதுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டானாங்கிற எதிர்பார்ப்பும் பவன் கல்யாண் 2014 பலன் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நாயுடுக்கு பிரச்சாரம் பண்ணார்ல, அதே மாதிரி பலன் நிரூபிக்காத தம்பி பிரச்சாரம் பண்ண மாட்டானாங்கிற எதிர்பார்ப்பும் சீமானுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த சீரியஸான மேட்டரில் டீல் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி 214 தனிச்சு போட்டியுடைய சீமான் இன்னொரு திராவிட கட்சியாக விஜயை வச்சு அடிப்பார், என்டர்டெயின் பண்ணுவார், ரொம்ப ஜாலியாக ரசிக்கலாம். அந்த செனியனும் இந்த செனியனும் சட்டையை தாங்கிட்டு இந்த செனியன்லாம் இன்னும் விளாசி தள்ளுவார், அது வேறு விஷயம். பட் உள்ளுக்குள்ளே மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எல்லாருமே ஆப்டிமிஸ்டிக்காக ப்ராக்மேட்டிக்காக ப்ராடக்டிவ் நமக்கு என்ன ப்ராடக்டிவாக கிடைக்குமோ அதைத்தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த திங்கிங்கில் இப்படி ஒரு எண்ணமும் விஜயை பற்றி சீமானுக்கு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்குள்ளே வந்து இதை சீமான் காட்டியிருக்காரு. இது விஜயே சீமான்கிட்ட சொன்னது, அதன் அடிப்படையில் தான் இது போகுது. அது விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தான் தெரியும். இப்போ இந்த விஜயை பயன்படுத்தி சீமானை எதுக்கூடிய குப்பனுக்கும் சிப்பனுக்கும் டாம் டிக்கன் கறிக்கு தெரியாது அது. ஓகே, இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பலரும் பலவிதமான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் விஜய் மேலேயும் கோபம் இருக்குது, விஜய் மேலேயும் அனுதாபம் இருக்குது, அரசு மேலேயும் கோபம் இருக்குது, அதே திமுக மேலேயும் இல்லை அவங்களாவது அந்த நேரத்தில் வந்து முதல்வர் கூட அந்த பொறுப்பை தான் பண்ணாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் இதுக்கு பிறகு களத்தில் என்னவாதிரி நீங்கள் உண்மை ஃபேக்டை சொல்ல, அவர் தான் 10 கோடி ரூபா கொடுத்து அட்வைசர்ஸ் வச்சுருக்காரு, அவங்க கிரேசிங் மேனேஜ்மெண்ட் எல்லாமே தெரியும். நம்ம அதெல்லாம் ஓசி அட்வைஸ்லாம் அதில் கொடுக்காண்டாம். நம்ம என்ன ஓட்டத்துக்கு அவர் வந்தாருன்னா அப்போ நம்மளை பார்த்துக்கலாம், அவர் என்ன ஓட்டத்துக்கு நம்ம ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும்? இல்லை, இன்னொரு தேரி என்ன போகுதுன்னா, விஜய்க்கு ஆதரவாக எழுதுறேன்னு சொல்லிட்டு சிலர் பண்ணுறதில்ல இதை குறிப்பிட்டு எழுதுகிறாங்க. திமுகவுக்கு எதிராக திமுக ஆளக்கூடிய காலத்தில் கட்சி ஆரம்பித்த 2 நடிகர்கள், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று விஜய் தான் அப்படின்னா அவங்க விஜயகாந்த் தான் குறிப்பிடுறாங்க. விஜயகாந்த் அதிமுக ஆளும்போது ஆரம்பித்தாங்க, அவங்க அதிமுகவோ ஜெயலலிதாவோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதை ஏதோ திமுகவுடைய கொடும் செயல் சதி செயல்லாம் பின்னாடி இருக்க மாதிரி ஒன்று எழுதுறாங்க. அவங்க இப்படி ஒன்று பண்ணி விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்ட மாதிரி ஒன்று வந்து பண்ணுறாங்க.
அது உண்மை என்னன்றது இருக்கட்டும். இப்போ இவங்க கூட கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐலாம் விசாரணையெல்லாம் கோர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கோர்ட் என்ன சொல்லுது, சிபிஐ விசாரிக்குது, விசாரணையில் என்னவோ போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் இப்படி ஒன்றை கிளப்புனாதான் விஜய் மத்தியில் இருக்கக்கூடிய, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் மக்கள்கிட்ட ஏதாவது போக்க முடியும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பாசிசமாக பாயாசமாக பேசுனதெல்லாம் மறந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்கறது, நேரடியாக கொடுக்கறது திமுக தான்னு சொல்லி இப்போ சிலர் கூட சொல்கிறாங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு விஜய் வந்து என்டிஏ பக்கம் வரதான் சேஃபாக இருக்கும். அந்த ஒன்றை சூஸ் பண்ணி என்டிஏ பக்கம் விஜய் வந்துட்டார் அப்படின்னா என்ன மாதிரி களம் மாறும்? என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டாக அவருக்கு தம்பியை கொண்டு வரக்கு அவருக்கு அண்ணனை கொண்டு வரக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சிஎம் கேண்டிடேட்டாக விட மாட்டேன். ஏன்னா என்டிஏல வந்து என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டாக அவருக்கு அண்ணனை கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து சசிகலா மேட்டரில் குருமூர்த்தி, இல கணேசன், இவர் சுப்பிரமணிய சாமி எல்லாரையும் சொல்லி நான் ஜெயித்தேன். கருத்தியல் இது தமிழகமே தெரியும். டெல்லி ராஜகோபாலன் ஒரு டெல்லியில் இருக்கிறாரு, மோடிக்கு வேண்டியவர். அவர் அன்னைக்கு நைட்டு சசிகலா விஷயத்தில் நான் ஜெயித்ததும் ஃபோன் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், எப்படிப்பா நான் என்னவோ சொன்னேன், நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக ஆகிட்டேன்னார் ராஜகோபாலன். ஐயா நீங்கள் பெரியவர், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்களை மாதிரிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதே மாதிரிப்பட்ட மற்ற களங்களையும் நான் ஜெயிக்க முடியும். எந்த ஜாதிக்கும் எதிராக நான் பண்ணலை. நடராஜன் பண்ணின ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு ஜாதியை திருப்பி விட்ட வேலைக்காக மோடியை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற்றோம். ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு டெல்லி ராஜகோபாலன்ட்ட நான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினேன். ஏன்னா அவரும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர், அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினேன். இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவங்க. கருத்தியலில் ஜெயித்தங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கம்யூனிட்டி மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நாட்டுக்காக சுதந்திரம் போராட்ட காலத்தில் பிராமணர்கள் வந்து பிரிட்டிஷோட இருந்து நல்லா இருக்கலாம், இந்த நாடு இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம்னு அதை விட்டுக்கிட்டு சுதந்திரத்தை போராடுறவன் பிராமணன். அதெல்லாம் எனக்கு மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இந்தியா ஃபுல்லாக. இந்த நடந்த சம்பவம் தம்பி நாகராஜ் தான் ராஜகோபாலன் ஐயாவை கனெக்ட் பண்ணி அவரோட ஆசீர்வாதம், ஐயா இந்த மாதிரிப்பட்ட போர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம் தான் நாளைக்கு கடவுள் அருள் அது துணை புரியும்னு ராஜகோபாலன் சார்கிட்ட நான் கருத்தை சொன்னேன். அதே மாதிரி தம்பி சவுக்கு சங்கர், அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலில் வராத போது என்னை ட்ரால் பண்ணவன், அவன் உரிமை சூப்பர் ஸ்டார், வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் தான் என் தம்பி. யூ ஆர் கிரேட்டுன்னு போட்டு இந்த பக்கம் இருந்து மனசார நம்ம வெற்றியை பாராட்டவே என் தம்பி சவுக்கு சங்கர். இப்போவும் அந்த மாதிரி ஒரு மிஷனில் நான் ஈடுபடுறேன். அது சிங்கிள் மேன் டிசிஷன் தான். ஐ ரூல்டு த மைண்ட் ஆஃப் மோடிஜி ஓவர் த ஹெட் ஆஃப் சுப்பிரமணிய சாமி, குருமூர்த்தி அண்டு இல கணேசன்ஜி. பிகாஸ் என்னோட இது மோடிக்கு தெரியும், நம்ம நன்மைக்கு தான் அவன் நிற்பான். மோடிஜி ஃபார் பிஎம் 2024-29 தான் அவன் பாடுபடக்கூடியவனு, என்ன முழு லாயலிஸ்ட்டுன்னு என்ன மோடிக்கு தெரியும். என் கருத்தை அவர் அதில் ஏற்றுக்கிட்டார். இப்போவும் மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்காக 26 சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது மோடிஜிக்கு லாபம், 29க்கு லாபங்கிறதான் என் கருத்து. அதில் எடப்பாடி ஐயாவும் ஒத்துக்கிட்டாருன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அவர் ஒத்துக்கிடுவாருங்கிறதெல்லாம் ஈஸி டாஸ்க் அல்ல. ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட். இப்போ சீமானே மோடி தலைமைக்குள்ளே வர்றது, மோடி இருக்க அணியில் வர்றதே அதே சிக்கல். அவரே ஜிஎஸ்டியில் நீங்கள் தானே கூட்டிகிட்டு குறைச்சிங்கன்னு மணிக்கணக்கில் ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அது உண்மை நிலைமை, அது நம்ம அதையும் பார்க்கணும். எகெயின்ஸ்ட் சோ மெனி ஆர்ட்ஸ் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. 28 பெருசு என்றாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி ஸ்டாலினுக்கு உயரிய இடம் 57-62 காமராஜ் உயரத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறாரு ஸ்டாலின். அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியுங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். அதுக்கு பவன் கல்யாண் 2014 தமிழ்நாட்டின் பவன் கல்யாண்னு சொல்கிறாங்கல்ல, அதை விஜய் செய்வார்னா அதையும் நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். ஐ நோ த சோ மெனி ஆர்ட்ஸ், பட் நான் எஃபர்ட்ஸை போடுறேன். 21 ஜெயித்து காட்டணுங்கிறதும் மோடி நன்மைக்காக ப்ரோ மோடியாக நான் அதை பண்ணுறேன். ஆன்டி ஸ்டாலினாக நான் பண்ணலை. அதை இந்த கரூர் சம்பவத்தில் தாவேக்கா பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலை. ஆனால் இது திமுகவுக்கோ திமுகவினுடைய அரசுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு களத்தில்னு நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில்? இல்லை, கள்ளக்குறிச்சி சாராய சாவு திமுக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. நான் சொன்ன மாதிரி தான் இதுவும் ஏற்படுத்தலை. 5-6 நாளில் இது மறந்து போகும். ஓட்டிங் பேட்டர்னில் இது இம்பாக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது இது நினைவுக்கு வரும் இல்லையா? அதை திமுக சார்பு ஊடகங்களோ இல்லை திமுகவினரோ அதை கண்டிப்பாக எடுத்து வைப்பல. அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு துன்பியல் நிகழ்வு வராமல் எல்லாருமே ஒத்துழைச்சு இதில் உள்ள தவறுகள் வந்து பாடம் படித்து அதை மேம்பட்டு செயல்படணும். இது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவே நல்ல வேலையாக இருக்கட்டும். கண்டிப்பாக சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.